மத்தேயு 26வது அதிகாரம். மத்தேயு 26வது அதிகாரத்தில் முதல் 13 வசனங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப வெற்றிகரமாக 25 அதிகாரங்கள் முடித்து விட்டோம். இந்த ஒரு 5 வருஷத்தில் இப்போ 26வது அதிகாரம் வந்துட்டோம். இந்த கடைசி 3 அதிகாரங்கள் மிக முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு சுவிசேஷம் எழுதுவதற்கே ஒரு முக்கியமான காரியம் நம்ம பார்க்க போகிற இந்த 3 அதிகாரங்கள் தான். இதற்கு தான் இவ்வளவு பில்டப்பு, இதுக்கு தான் இந்த கிளைமேக்ஸ் கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு காலம் எல்லாத்தையும் நம்ம பார்த்து கொண்டே இருந்தோம். அதை பார்ப்பதற்கு வசதியாக மத்தேயு 26வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள். உங்களால் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். இஃப் யூ ஹேவ் அ இங்கிலீஷ் பைபிள் ப்ளீஸ் ரீட் இட் இன் இங்கிலீஷ், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். தமிழ் பைபிள் வைத்திருக்கோம், தமிழில் வாசிங்க. மேத்யூ சாப்டர் 26 verses 1 to 13 வாசிக்கலாமா? இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரமனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பாணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்கான இவள் செய்ததும் சொல்லப்படுவதும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போக போகிற ஒரு காரியத்தை குறித்து இங்கே மத்தேயு இந்த சுவிசேஷத்தில் இந்த 26, 27, 28வது அதிகாரத்தில் சொல்லி கொடுக்குறார். நமக்கு ஒரு காரியம் மிக நல்லா தெளிவாக தெரியணும். சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. வித்தவுட் அ கிராஸ் தெர் இஸ் நோ கிறிஸ்டியானிட்டி. இது ரொம்ப அடிப்படையான காரியம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது மிக தெளிவாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2:2 சொல்லும்போது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் அவரையன்றி வேற ஒன்றையும் நான் உங்ககிட்ட அறிந்து கொள்ள விரும்பவில்லை. அப்போ என்னன்னா, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறார் என்பது என்னன்னா, காலங்காலமாக தீர்க்க தரிசனமாய் சொல்லி கொண்டு வந்தது, இல்லை அடையாளங்களாக நம்ம இதுவரை பார்த்தது. எப்படி ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தது, இது ஒரு முன்னோட்டமாக. எப்படி ஆபேலை எப்படி கர்த்தர் அங்கீகரித்து அந்த பலியை ஏற்றுக்கொண்டார், எப்படி கர்த்தர் இந்த நோவாவை 8 பேரை காப்பாற்றுவதற்கு ஒரு முன் அடையாளமாக, அதே மாதிரி மோரியா மலையில் ஆபிரகாம் போய் ஈசாக்கை பலி கொடுக்க போகும்போது அங்கே ஒரு ஆட்டை கொடுத்து அது ஒரு முன் அடையாளமாக, அதே மாதிரி இஸ்ரவேல் தேச மக்களை எகிப்திலிருந்து பஸ்கா ஆடி அடிக்கப்பட்டு அவர்கள் எல்லோரும் விடுதலை செய்வது ஒரு முன்னடையாளமாக, அதே மாதிரி அவங்க வனாந்தர பாதையில் போகும்போது அவங்கள தொடர்ந்து வந்த ஒரு கண்மலை அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவங்களை எப்படி பாதுகாத்து வழிநடத்துது வந்தது என்று சொல்லக்கூடியதாக, அதே மாதிரி வனாந்தரத்தில் எப்படி சர்ப்பம் கடித்த போது அவர்கள் அந்த சர்ப்பத்தை உயர்த்தப்பட்ட போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக. அப்போ இது எல்லாமே என்ன, ஒரு முன் அடையாளமாக. எப்படி போவாஸ் ஒரு கின்ஸ்மேன் ரெடிமர் என்று சொல்லக்கூடியதாக வந்தார் என்பதனுடைய முன் அடையாளமாக இது எல்லாம் நடைபெறுகிறது என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது யோவான் 1வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொன்னார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லக்கூடியதாக. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே கல்வாரி சிலுவையில் போக வேண்டும் என்பது இதுதான் முக்கியம் அப்படிங்கிற காரியத்தை தான் இங்கே மத்தேயு எழுதுகிறார். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம்.
நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எல்லாமே என்னென்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார் என்பதில் தான் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையும் இருக்கிறது. அது இல்லைன்னா நம்முடைய நம்பிக்கை எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் நம்ம ரோமர் நிருபத்தில் படித்தோம். ரோமர் 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நமக்கு எப்படி ஒரு ஆவிக்குரிய முறையில் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை குறித்து அவர் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக நம்ம எல்லாத்தையும் எழுதுனதை படித்தோம். ஆனால் இங்கே மத்தேயு 26, 27, 28 என்ன, இங்கே சரித்திர பிரகாரமாக எப்படி அது நடைபெற்றது, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக இதெல்லாம் எப்படி நடைபெற்றது என்பதை சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்கே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்தம் நடைபெறுவது என்ன, த ப்ரிப்பரேஷன் ஃபார் த பரியல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதற்கு எத்தனமாக, அடையாளமாக, ஏன்னா இங்கே எழுதப்பட்ட வார்த்தை என்ன, எத்தனமாக இல்லை அடையாளமாக நடைபெற்ற ஒரு காரியத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த மத்தேயு 26வது அதிகாரத்தில் பின்பகுதியில் அவர் கைது செய்யப்படுவதை பார்ப்போம். 27வது அதிகாரத்தில் அவர் எப்படி ஒரு பொய்யான வழக்கு தொடரப்பட்டு அவரை விசாரணை பண்ணி அதற்கு பின்பாக அவர் கல்வாரி சிலுவையில் மரணமடைந்து அவர் அடக்கம் பண்ணப்படுவதை பார்ப்போம். 28வது அதிகாரத்தில் அவர் எப்படி உயிர் தெழுந்து அதற்கு பின்பாக எல்லாருக்கும் தரிசனமாகி அவர் கடைசியாக தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவர் சொல்லுவதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 3 அதிகாரங்கள் மிக முக்கியமான ஒரு வல்லமையான ஒரு அவசியமான காரியம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இந்த 25 அதிகாரம் நம்ம படித்ததனுடைய காரணம் என்னன்னா இந்த 3 அதிகாரங்கள் தான். ஏன்னா இதுதான் மிக மிக முக்கியமான காரியம். அவர் எதற்காக வந்தார், எதை நிறைவேற்றப் போகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டு இது உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டா ரொம்ப வசதியாக இருக்கும். மத்தேயு 24வது அதிகாரம் 25வது அதிகாரம் நம்ம பார்த்தோம். எப்படி தன்னுடைய வருகையை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். ஏன்னா தன்னுடைய 2ஆம் வருகை எப்படி நடக்க போகிறங்கிறது சொல்லி கொடுத்தாரு. அது மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 செய்தி பார்த்துருக்கோம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். ஆனால் இது எல்லாம் எங்கே தொடங்குதுன்னா மத்தேயு 21வது அதிகாரம் 23வது வசனத்திலேருந்து தொடங்குது. ஏன்னா இந்த கடைசி வாரம் எங்கே தொடங்குது, மத்தேயு 21, 23 தொடங்குது. நம்ம ஏறக்குறைய ஒரு 30 செய்திகள் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம இதை பார்த்துருக்கோம். ஏன்னா இது நீங்கள் அதனால் கொஞ்சம் தயவு செய்து இது நம்ம எங்கே இருக்கிறோங்கிறத நல்லா புரிஞ்சு கொண்டோன்னா தான் நம்ம இதை தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முந்தின வியாழக்கிழமை அவர் எங்கே வருகிறாரு, பெத்தனிக்கு வருகிறார். வந்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில் கிளம்பி எங்கே வர்றாரு, தேவாலயத்துக்கு வர்றாரு. வந்து அங்கே போதனை பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். சனிக்கிழமை அவர் வரும்போது, பெத்தனியிலேருந்து மறுபடியும் வரும்போது அங்கே என்ன, எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஓசன்னா, தேவனுடைய நாமத்தினாலே வருகிறவர் துதிக்கப்படவர் கூடியவர், அவர் ஸ்தோத்தரிக்கப்பட கடவர் சொல்லி தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று குருத்தோலையெல்லாம் பிடித்து இவர் தான் இரட்சகர், இவர் தான் எங்களை ரட்சிக்கப் போகிறவர் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்து அவரை தங்களுடைய உடைகளை கீழே போட்டு எல்லாம் குருத்தோலைகளை பிடித்து இவர் கழுதையின் மேலும் மரியின் மேலும் அவர் ஏறி வரக்கூடிய ஒரு காட்சி. இப்போ அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க, அவ்வளோதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, இனி நமக்கு பெரிய விடுதலை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் கர்த்தர் என்ன வர்றாரு, வந்து தேவாலயத்தை அடித்து சுத்தம் பண்ணிடுறார். எல்லாம் எதுனா எதிர்பார்க்குறாங்க, ரோமர்கள் அடிப்பார், ரோமர்களை துரத்துவார், நமக்கு விடுதலை பண்ணுவார்னு நினைக்கும் போது இவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா தேவாலயத்தை சுத்தம் பண்ணுறாரு. இப்போ தேவாலயத்தை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அங்கே போகும்போது தான் இந்த அத்தி மரத்தை அவர் சபிக்கக்கூடிய காரியம். ஞாயிற்றுக்கிழமை தான் அத்தி மரத்தை சபிச்சுட்டு போகிறாரு. திரும்பி வரும்போது தான் அந்த சம்பவத்தை பார்க்குறோம். அதற்கு பின்பாக திங்கக்கிழமை, இப்போ திங்கக்கிழமை தான் இன்றைக்கும் இருக்கிறோம். இந்த 26வது அதிகாரமும் திங்கக்கிழமை தான். இது பெரிய ஒரு திங்கக்கிழமை. ஏன்னா திங்கக்கிழமை காலையில் வர்றாரு. திங்கக்கிழமை காலையில் வந்த உடனே மத்தேயு 21லேருந்து 22வது அதிகாரம் வரைக்கும் அவங்களோட ஏற்படக்கூடிய ஒரு தர்க்கம், மத தலைவர்கள் இவர்களோட ஏற்படக்கூடிய ஒரு தர்க்கத்துக்கு அவங்களுக்கு அவர் பதில் சொல்லிட்டு
23வது அதிகாரத்தில் அவங்கள சபிக்கிறார். 8 முறை அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லி சபிக்கிறார். மத தலைவர் இவங்க எல்லாத்தையும் சபிக்கிறார். சபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆண்டவர் சொல்றாரு, இந்த கட்டடம் இருக்கு, இந்த தேவாலயம் பார்க்குறீங்களே, இதில் ஒரு செங்கலுக்கு மேலே ஒரு செங்கல் இருக்காதுன்னு சொன்ன உடனே சீஷரெல்லாம் கேட்குறாங்க, ஐயா இது எப்போ அப்படின்ன உடனே இவங்க சாயந்தரம் ஒலிவமலைக்கு போகிறாரு. போன போது அவர்கிட்ட உட்காந்து தனிப்பட்ட முறையில் கேட்குறாங்க, ஆண்டவரே இது என்ன நடக்க போகுது, என்ன இது எப்போ நடக்க போகுது, நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இவங்க கேட்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எங்கே திங்கக்கிழமை தான். எங்கள் திங்கக்கிழமை காலையில் ஆரம்பித்தார். மத்திய 21வது அதிகாரத்தில் அவங்கள சாடினார். அவங்கள சத்தம் போட்டு முடித்ததுக்கப்புறம் 21, 22 அவங்களுக்கு போதனை பண்ணார். 23 அவங்கள சபிச்சார். அதுக்கப்புறம் தனித்து இருக்கும்போது சீஷர்கள்ட்ட 24, 25 தன்னுடைய 2ஆம் வருகையை குறித்து அவர் போதிச்சார். எப்படி நடக்க போகுதுங்கிறத போதிக்கக்கூடிய ஒரு காரியம் போதித்து முடித்து இப்போ 26வது அதிகாரத்துக்கு வர சாயந்தரம் பெத்தனிக்கு வந்துடுறாங்க. எப்படி இவ்வளவு நடந்து முடிஞ்சு இவங்க பெத்தனிக்கு திரும்ப வராங்க. அதனால தான் மத்தேயு ரொம்ப அந்த மத்தேயு 21வது அதிகாரத்திலிருந்து முழுவதுமாக இந்த கடைசி வாரம் என்று சொல்லக்கூடியதாக நம்ம புஸ்தகமும் பின்னாடி இருக்குது. நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வாரம் என்கிற தலைப்பின் கீழே நம்ம ஒரு புஸ்தகமே போட்டிருக்கோம். ஏன்னா அந்த கடைசி வாரம் பூரா எங்கே இருந்தார், எங்கே தங்கினார், எதை குறித்து பிரசங்கம் பண்ணாருங்கிறது புஸ்தகம் பின்னாடி இருக்குது. வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. தயவு செய்து நீங்கள் படித்து நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இது மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்போ சாயந்தரம் வரும்போது தான் 1வது 2வது வசனம் பாருங்களேன். இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும். சாயந்தரம் இருக்கிறாரு, திங்கக்கிழமை இருக்கிறாரு. என்ன சொல்றாரு, புதன்கிழமை பஸ்கா பண்டிகை, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். இப்ப என்ன, இதுவரைக்கும் நீங்க சரித்திரத்தில் கேட்டது, தீர்க்கதரிசிகள் சொன்னது, இதெல்லாம் நீங்க கேட்டீங்க. ஆனா இப்ப என்ன, 2 நாள்ல நிறைவேற போகுது. பஸ்கா பண்டிகையில நிறைவேற போகுது. என்ன, சிலுவையில் அறைய போறாங்க. இது கடைசியாக 4வது முறையாக மத்தேயுல எழுதப்பட்ட காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன நான் மரிக்க போறேன், 3 நாளுக்கு அப்புறம் உயிர் தெழுவேன்னு சொன்னதில்ல, 4வது முறையாக இதை சொல்றாரு மத்தேயு சுவிசேஷம். இதான் கடைசி முறை சொல்றாரு மத்தேயுல. முதலா எங்க சொன்னார்னா மத்தேயு 16வது அதிகாரத்துல 21வது வசனம் பாருங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இதுதான் முத சொல்ல ஆரம்பிச்சாரு. எங்க, மத்தேயு 16வது அதிகாரம். ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப நாளாச்சு படிச்சு, இருந்தாலும் யோசிங்க. மத்தேயு 16வது அதிகாரத்துல என்ன நடந்துச்சு? ஆண்டவர் கேட்கிறார், என்னை யாருன்னு சொல்றாங்க. அப்ப பேதுரு என்ன சொல்றாரு, நீர்தான் மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்றாரு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோனாவின் குமாரனே, உனக்கு மாம்சமும் ரத்த வெளிப்படுத்தல, தேவன் வெளிப்படுத்தினார்னு. அடுத்து உடனே என்ன சொல்றாரு, நான் மரிக்கணும்னு சொல்றாரு. எப்படி, நான் என் சபையை கட்டுவேங்கிறாரு. அடுத்த செகண்ட் என்ன சொல்றாரு, நான் மரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 17வது அதிகாரம் பாருங்க. 17வது அதிகாரத்தில் 22, 23 வசனம் பாருங்க. அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். என்ன, அவரை கொலை செய்வாங்க, என்னைய கொலை செய்வாங்க. ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். இது 2வது முறை சொல்றாரு. அடுத்து 3வது முறை பாருங்க. மத்தேயு 20வது அதிகாரத்துல பாருங்க, 17ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீசரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இப்ப பாத்தீங்கன்னா 3 முறையும் சொல்லும்போது, ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேங்கிறத சொல்லத்தான் செஞ்சார். புரியுதா? ஒவ்வொரு தடவையும்
நான் மரணம் அடைவேன், ஆனால் 3ஆம் நாள் நான் உயிர் தெழுவேன் என்பதை மிக தெளிவாக கர்த்தர் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு காலம் சரித்திரத்தில் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு 2 நாளில் நடக்க போகுது. 2 நாள் நடக்க போகுது. எப்படி? இவ்வளவு காலம் இருந்த கர்த்தர் இப்போ சொல்கிறாரு 2 நாளைக்கு அப்புறம் நான் மரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இங்கே மத்தேயு இந்த நம்ம வாசித்த இந்த 13 அதிகாரங்களில் 3 காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்குறார். முதலாவது என்னென்னா, தேவனுடைய திட்டம் என்ன, தான் மரிப்பது உயிர் தெழுவது தேவனுடைய திட்டம் என்று சொல்லக்கூடியதாக. இரண்டாவதாக என்ன காட்டுறாருன்னா, இந்த பிரதான ஆசாரியர் என்று சொல்லக்கூடிய மத தலைவர்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பை காட்டக்கூடியதை காட்டுறாரு. மூன்றாவதாக இதுக்கு மத்தியில் அவரை நேசித்து அவர் மேல் ஒரு மரியாதையோடு பயபக்தியோடு ஆராதனை செய்யக்கூடிய ஆளுங்க இருக்கிறது. இந்த 3ஐயும் காட்டுறார். இந்த 13 வசனங்களை 3 காரியம் காட்டுறார். என்ன? ஒன்று தேவனுடைய திட்டம், 2வது என்னை வெறுக்கக்கூடியவங்க, 3வது என்னை நேசித்து என்னை பயபக்தியோடு ஆராதிக்கக்கூடிய கூட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுறார். இப்போ முதலாவது என்ன? இது தேவனுடைய திட்டம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா சீஷர்களோட இதுக்கு வந்துட்டாரு, பெத்தானிக்கு வந்துட்டாரு. இன்று இரவும் பெத்தானியில் தான் தங்குறார். பெத்தானி எவ்வளோ தூரம்? 1.5 மைல் தூரம். எருசலேமிலிருந்து கீழே இறங்கி வரக்கூடிய 1.5 மைல் தூரம். மேலே ஏறி போனால் எருசலேம். இதை நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்லி கொடுக்குறேன். சரியா? 1.5 மைல் தூரம் நடந்து இப்போ பெத்தனிக்கு வரப்போகிறாங்க. சரியா? அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? 2வது வசனம், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். இப்போ என்னன்னா, இப்போ ஆண்டவர் சொல்றாரு 2 நாளைக்கு அப்புறம் என்னைய ஒப்பு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் முன்னாடி பாருங்க, யோவான் சுவிசேஷம் முழுவதும் ஆண்டவர் என்ன சொன்னார்? என் பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்கிறேன். இதற்கு முன்பாக நான் எப்போ வருவேங்கிறது எனக்கு தெரியாதுங்கிற சொன்னார். என்ன, தான் தெய்வீக தன்மை இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு சாதாரணமாக ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து வரக்கூடியவராக வந்தார். அதனால் அவருக்கு இது வெளிப்படுத்தப்படலை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? மனுஷகுமாரன் 2 நாளைக்கு அப்புறம் பஸ்கா பண்டிகையில் அவர் கொலை செய்யப்படுவார். பஸ்காவுக்குள்ள அவர் இது பண்ணப்படுவார். இப்போ நிறைய பேர் இந்த பஸ்கா பண்டிகையில் ஆண்டவர் மரித்ததை நிறைய பேர் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல புரட்சி செய்யக்கூடியவராக வந்தார், ஆனால் அது பிசுபிசுத்து போச்சு. ஏன்னா பாஸ்ஓவர் பிளாட்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறார் ஒருத்தர். என்ன, இயேசு கிறிஸ்து நல்லா தான் வந்தார், ஆனால் அவர் மரித்து போயிட்டார், அவர் கொலை செய்துட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் இன்றைக்கும் கூட சில தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்க யூதர்கள் மேலே கடுப்பாவாங்க. என்ன சொல்லுவாங்க? யூதர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி யூதர்கள் மேலே கோபமாக இருக்கக்கூடியவங்களும் உண்டு. கிடையாது, இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய நோக்கம். என்ன, 2 நாளைக்கு அப்புறம் இது நடக்கும் அப்படிங்கிறத, இது தேவனுடைய கால அட்டவணை, இது தேவனுடைய நோக்கம், இது தேவனுடைய திட்டம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யணும் நிறைய முறை முயற்சி பண்ணாங்க. இப்போ இல்லை, நிறைய முறை முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்கள ஒரு முறை கூட கர்த்தரை அவங்க கொலை செய்ய முடியலை. ஏன்னா கர்த்தர் அவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். அதனால் அவங்களால எப்பவுமே ஒரு காலகட்டத்தில் எதுவுமே செய்ய முடியல. யோவான் 10வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்ற பாருங்களேன், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், என்னுடைய ஜீவனை ஒருத்தனும் எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் எப்படி? அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். என்ன, பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்ன, என்னைய யாராலையும் கொலை செய்ய முடியாது, நானா கொடுத்தாதான், நானா ஒப்பு கொடுத்தாதான். பிலாத்து முன்னாடி நிற்கிறார். நீங்கள் யோவான் 19வது அதிகாரம் திருப்பினீங்கன்னா அதில் 10வது வசனம் பாருங்களேன். பிலாத்து முன்னாடி, ஏன்னா பிலாத்துக்கு என்ன ஒரு காரியம்னா, ஒரு தேசாதிபதி அவன் முன்னாடி கொலை செய்யப்படுவதற்கு நிற்கும் போது எல்லாம் அலறுவாங்க, ஐயோ நான் செய்யலை, நான் தப்பு பண்ணல, என்னை விட்டுருங்கன்னு. ஆனா இங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்து பிலாத்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அப்பொழுது பிலாத்து, பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிறியே,
உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும், என்ன உன்னை சிலுவையில் அறையறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். ஏன்னா நான் தேசாதிபதியா, அதனால நான் சொல்றேன் உன்னை விடுதலையும் பண்ண முடியும், உன்னை கொலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக அவருக்கு பதில் என்ன சொல்றாரு? பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. ஒண்ணும் கிடையாது. யார் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கு என் மேல எந்த அதிகாரமும் கிடையாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிறைய முறை பார்த்தாங்க. நீங்கள் அவர் பிறந்த உடனே நம்ம பார்க்குறோம், மத்தேயு 2வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? ஏரோது ராஜா என்ன யூதர்களுக்கு ஒரு ராஜா பிறந்துட்டாருன்னு சொல்லி என்ன அவன் காழ்ப்புணர்ச்சியில் எப்படியாவது எனக்கு எதிராக என்னுடைய ராஜ்யத்துக்கு எதிராக எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? 2 வயசு கீழே உள்ள எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்யக்கூடிய காரியம் பார்க்குறோமா? இயேசு கிறிஸ்து அங்கேயே கொலை செய்யணும்னு ஏரோது பண்ணுறாரு, முடியலை. அதுக்கு பின்பாக லூக்கா 4வது அதிகாரத்தில் தம்முடைய சொந்த ஊராகிய நாசரேத்தில் போய் பேசுகிறார். தேவாலயத்தில் போய் புஸ்தக சுருளை கொடுக்குறாங்க. புஸ்தக சுருளை எடுத்து வாசிக்கிறாரு. என்ன? ஏசாயா தீர்க்கதரிசனம் வாசிச்சுட்டு இன்றைக்கு இது உங்களுடைய காதுகளில் நிறைவேறினது அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? அவங்க எல்லாரும் கல்லுகளை எடுத்து அவரை கொலை செய்யணும்னு பார்க்குறாங்க, முடியல, கடந்து வந்துடுறாரு. அதற்கு பின்பாக யோவான் 5வது அதிகாரத்தில் பார்க்குறோம். என்ன? பெதஸ்தா குளத்தில் அவர் ஒரு மனுஷனை குணப்படுத்துகிறாரு. 38 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு முடவனை குணப்படுத்தின உடனே அதற்கு பின்பாக அங்கே ஆண்டவர் சொன்ன உடனே நீங்கள் அதில் யோவான் 5வது அதிகாரம் 17-18 பாருங்களேன். இயேசு அவர்களை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். என்னை தேவனை தம்முடைய பிதா என்று சொல்லி தேவனும் தானும் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. சொன்ன உடனே அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பவே கொலை செய்ய தேடுறாங்க. அடுத்து யோவான் 7வது அதிகாரத்தில் கூடார பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டாபர்னாக்கிள் என்று சொல்லக்கூடிய பண்டிகை நடைபெறுகிறது. அந்த பண்டிகைக்கு போறாரு. அங்க பண்டிகைக்கு போகும்போது 25வது வசனம் பாருங்க. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர் இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள். என்ன? ஊர்ல இருக்க பார்த்து சொல்றான், இவரை தானே கொலை செய்ய தேடிட்டு இருக்கிறாங்க, இவர் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லக்கூடியதான். அடுத்து யோவான் 8வது அதிகாரத்தில் அங்கே தேவாலயத்தில் உள்ள சாலமன் போர்ச் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். அதில் 40வது வசனம் பாருங்களேன். தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை மனுஷனாகிய என்னை என்ன தேடுறீங்க? கொலை செய்ய தேடுறீங்க. அதுல 20வது வசனம் பாருங்களேன். தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்மப்பட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேளை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. ஒருத்தரும் அவரை பிடிக்கல. என்ன? அவருடைய நேரம் வரவே இல்லை. அவரை இதுவரைக்கும் அவங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லை. அதனாலதான் யோவான் 10வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லும்போது, அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். ஏன்னா இது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்போ பாரு எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யணும் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. அடுத்து யோவான் 11வது அதிகாரம் வந்தீங்கன்னா லாசரு மரிச்சு போறாரு. லாசருவை கல்லறையிலேருந்து வெளியே எடுத்துடுறாரு. லாசரு உயிரோட எழும்பி வந்த உடனே அங்க 53-54வது வசனம் பாருங்களேன். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படி என்ன? மரித்து போன லாசருவை உயிரோட எழுப்பின உடனே என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாரும் மத தலைவர் எல்லாரும் சேர்ந்து, ஐயா நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை, மரித்தவரை உயிரோட எழுப்பிட்டீங்க, நீங்க தான் ரட்சகர்னு சொல்றதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க? எப்பா இவரை விட்டா நம்மளோட இது போயிடும், நம்ம கலெக்ஷன் போயிடும், இவங்க எல்லாம் அவர்கிட்ட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்நாள் முதற்கொண்டு அவரை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்திரத்திற்கு சமீபமான இடமாகிய எப்ராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீசர்களுடன் கூட 57வது வசனம் பாருங்களேன். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து
எங்க அவரை எப்படியாவது பிடிச்சு அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். என்ன இவங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை அட்டன் பண்ணாங்க, ஆனா அவங்களால இயேசு கிறிஸ்துவை பிடிக்கவே முடியல. ஏன்னா அது கர்த்தருடைய நேரம் அல்ல. ஆனா இப்ப இது கர்த்தருடைய நேரம். என்ன காரணம் கேளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்ட அந்த வருஷத்துல, கல்வாரி சிலுவையில் தூக்கிலிடப்பட்ட அந்த வருஷத்துல ஹிஸ்டாரியன் ஜோசிபஸ் எழுதுறாரு, 2,56,000 ஆடு அடிக்கப்பட்டது. பஸ்காவுக்கு 2,56,000 ஆடு அடிக்கப்பட்டது. ஒரு ஆடு எத்தனை பேருக்கு அடிக்கப்படும்னா 10 பேர் இருந்தால் தான் ஒரு ஆடு அடிக்கணும். நீங்கள் பஸ்கா பண்டிகை இப்போ நம்ம சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது தான் பஸ்கா விருந்து. ஒரு கம்யூனல் ஃபீஸ்ட். அது ஒரு தனிப்பட்டது கிடையாது. ஏன்னா ஒரு ஆள் இருந்தால் என்ன பண்ணோம், ஒரு 2 பேர் இருந்தால் கூட ஆளுங்களை சேர்த்து வச்சு ஒரு 10 பேர் சேர்ந்து மினிமம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஆடு அடிக்கணும். அப்படி தான் பஸ்கா பண்டிகை கொண்டாடணும். அப்போ 2,56,000 ஆடு அடிக்கணும்னா கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருந்திருக்கணும்? 25 லட்சம் பேர், 2.5 மில்லியன் பீப்புள் அங்கே எருசலேமில் இருந்திருக்கணும். அவ்வளோ பேர் வந்துடுவாங்க. ஏன்னா எல்லா யூதர்களும் பஸ்கா பண்டிகை கொண்டாட வந்துடுவாங்க. இப்போ இவ்வளவு கூட்டம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை என்ன பார்த்தாங்க? நல்லா கவனிங்க. இது திங்கக்கிழமை. சனிக்கிழமை என்ன பண்ணாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு வரவேற்றாங்க. 2 நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் அவரை கைது பண்ணால் என்ன வந்துடும்? பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால தான் 5வது வசனத்தில் என்ன சொல்லுது? ஜனங்களுக்கு பிடிச்சோம்னா ஜனங்களுக்குள்ள கலகம் உண்டாகும்ன்றதுனால அவங்க இதை செய்ய வேணான்னு நினைச்சாங்க. நல்ல கவனிங்க. இதுவரைக்கும் அவரை கொலை செய்யணும்னு தேடினாங்க. இப்போ பஸ்கா பண்டிகையப்போ இவரை கொலை செய்யக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா பிரச்சனை வந்துடும். இப்போ கர்த்தருடைய திட்டம் பாருங்களேன். அவங்கெல்லாம் கொலை செய்யணும்னு அப்பெல்லாம் அவரை பிடிக்க முடியல. இப்போ கொலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கும் போது அவங்கள செய்ய வைக்கிறார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இது தேவனுடைய திட்டங்கிறது அவங்களுக்கு புரியும். இது வரைக்கும் எப்படியாவது ஒரு போட்டு தள்ளணும்னு தேடினானுங்க. எல்லா காலகட்டத்திலையும் எங்கே அவர் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் யாரையாவது பிடிச்சி எப்படியாவது எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் கல்லுகளை எடுத்து அவரை இது பண்ண போனாங்க. கர்த்தர் அவர்களுக்கு நடுவே கடந்து போனார்ன்னு இருக்கும். ஏன்னா அவருடைய வேலை வரவில்லை, அவருடைய டைம் வரவே இல்லை. ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? இவரை எப்படியாவது இது பண்ணிடணும்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் பண்ண முடியல. ஆனால் தேவனுடைய திட்டம் பாருங்க. இவன் எப்போ கொலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அப்போ செய்ய வைக்கிறார். இப்போ தெரியுது அது கர்த்தருடைய காலகட்டம்னு. நீங்கள் லூக்கா 22வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இது தேவனுடைய திட்டங்கிறது ரொம்ப அழகா நேர்த்தியா எழுதியிருக்கும் பாருங்க. தீர்மானிக்கப்பட்டபடியே. எப்படி? கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். என்ன? அவர் தீர்மானிக்கப்பட்டபடி தான் போறாரு. நீங்க 2வது அதிகாரம் 23வது வரை பாருங்க. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி யூதர்கள் நீங்க கொலை செஞ்சீங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லப்பா, இது தேவன் நிர்ணயித்திருந்த கால அளவின்படி தான் நீங்க செய்றீங்க. நிர்ணயித்திருந்த அளவின்படி ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். என்ன நீங்க என்ன பண்ணீங்க? அக்கிரமக்காரர் கையில பிடிச்சு அவரை கொலை பண்ணீங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன். அவங்க கொலை செய்யணும்னு பண்ண முடியல, கொலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப செய்ய வைக்கிறார். ஏன் அவங்க கொலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன பயன்னா, இவரை கொலை செய்தோம்னா இங்கே கிட்டத்தட்ட இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இவங்க கலகம் பண்ணாங்கன்னா ரோமர்கள் நம்மளை துரத்திடுவான், நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் போயிடும், நம்முடைய புகழ் போயிடும். ஏன்னா ரோமர்கள் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா நம்மகிட்ட ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்ன? இவர் தான் பஸ்காவினுடைய ஆட்டுக்குட்டி. அதனால இந்த பஸ்கால இவர் அடிபட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நீங்க 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள்,
ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து தான் பஸ்கா ஆடு, கிறிஸ்து தான் பஸ்கா, அவர்தான். அதனாலதான் யோவான் 1:29 யோவான் என்ன சொன்னார்? யோவான் ஸ்நானன் என்ன சொன்னாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி எப்ப அடிக்கப்பட்டது? வெளிப்படுத்தின விஷயம் 13வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது? உலகத் தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இவருடைய இதை குறித்து நம்ம சங்கீதம் 22வது சங்கீதத்தில் பார்க்குறோம், ஏசாயா 53வது அதிகாரத்தில் பார்க்குறோம். எப்படி அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லக்கூடிய எல்லா டீட்டெயில் அங்கே பார்க்கக்கூடியதாக இந்த பஸ்கா பண்டிகை, அவர் பஸ்கா ஆடு என்பதை குறித்து சொல்லும்போது பேதுரு தன் நிறுவத்திலும் 1 பேதுரு 1வது அதிகாரம் 19-20 சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து, எப்படி உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயும் தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். எனக்கு அருமையானவர் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்கு அனுப்பி அவரை கொலை செய்தது யாரு? அது தேவனுடைய திட்டம். எந்த ஒரு யூதரோ எந்த ஒரு மத தலைவரோ அவங்க யாரும் செய்யலை. நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் எல்லாரையும் உபயோகப்படுத்தி இந்த காரியத்தை நிறைவேற்றினாரு. ஒருவேளை நீங்கள் யாராவது இங்கே உட்காந்து இந்த யூதர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, அதோட சேராதீங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வேத வசனம் மிக தெளிவாக நம்ம காட்டுகிறது, இது தேவனுடைய திட்டம். அந்த தேவ திட்டம் நிறைவேறியது. அதுக்கு யாரை உபயோகப்படுத்தினாரு? 2வது பாயிண்ட் என்ன? அதாவது அவங்க யாரு? இப்படிப்பட்ட மக்களை உபயோகப்படுத்தினார். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் 12:24 சொல்லும்போது என்ன சொன்னாரு? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்ப என்னன்னா அவர் தம்மை மரணம் அடையக்கூடிய, ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க? சிலுவை இல்லாம அவரை ராஜாவா மாத்தன்னு பார்த்தாங்க. அவர் இல்ல நான் மரிக்கணுங்கிறத இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அதனால தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் மரித்தது யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. ரைட். 2வது இவங்களுடைய வெறுப்பு, அதாவது இந்த மத தலைவர்கள் இவர்கள் இருந்த வெறுப்பு என்னன்னா அவரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு வெறுப்பு. நீங்க அதுக்கு வசனம் பாருங்களேன். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து. யார் பாத்தீங்களா? பிரதான ஆசாரியர், வேதபாரகர், ஜனத்தின் மூப்பர், காய்பா என்னப்பட்ட பிரதான ஆசாரியர், எல்லா கூட்டமும் கூடி வரக்கூடிய ஒரு காரியம். எதுக்காக? 4வது வசனம் பாருங்க. இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணாங்க. என்ன பண்றாங்க? இவங்க எல்லாம் கூடி ஆலோசனை பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன? 5வது வசனம் சொன்ன பிரகாரம் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். இவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கும் போது கர்த்தர் இவங்களுடைய வெறுப்பை கொண்டு செய்ய வைக்கிறார். இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இங்கே மக்கள் என்ன பண்ணாங்க? காய்பா பிரதான ஆசாரியராக இருந்த காய்பா. இந்த காய்பாங்கிற பேர் நீங்கள் பைபிள் எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ அப்போல்லாம் ஒரே ஒரு காரியம் தான் பார்க்க முடியும். அவன் எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிறதுக்கு ஆலோசனை நடக்குதோ, இல்லை அவரை குற்றச்சாட்டு பண்ணுவதற்கோ, இல்லை அடிப்பதற்கோ இவங்க இருப்பான். ஒரு மோசமான ஆள். ஏரோது தன்னுடைய பதவிக்காக பண்ணா, ஆனால் இவர் மிக மிக மோசமான ஒரு ஆள். இவரை மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. ஏன்னா இவர் தான் என்ன பண்ணார்? எல்லாம் இந்த பிரதான ஆசாரியராக இருந்தார். இந்த பிரதான ஆசாரியர் எப்படி தெரிந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேவியராகமத்தில் சொன்னது போல் அவர் ஒரு ஆசாரிய வம்சத்தில் வந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவன் ஒரு பிரதான ஆசாரியராக வர முடியும். இந்த பிரதான ஆசாரியர் யாருன்னா அண்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் பார்த்துருப்பீங்க. பிரதான ஆசாரியனாகி அண்ணான்னு சொல்லி. இந்த அண்ணாவோட மருமகன். இந்த அண்ணா எப்போ பிரதான ஆசாரியராக இருந்தார்னா,
இயேசு கிறிஸ்துவுக்கு முன் 6வது வருஷத்துலேருந்து 15வது வருஷம் வரைக்கும் அவர் பிரதான ஆசாரியராக இருந்தார். ஆனால் முன்னாடி எப்படி பிரதான ஆசாரியர் வம்சாவளியில் வந்தாங்க. ஆனால் ரோமர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அதை என்ன பண்ணாங்க, ஒரு பொலிட்டிக்கல் செட்டப்பாக மாற்றிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரியணும்னா, இந்தியாவிலேருந்து வந்தவங்களுக்கு புரியும். இந்த ஸ்டேட்லலாம் கவர்னர் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு கவர்னரை நியமிப்பான், அவனுக்கு பிடிச்ச ஆளுக்கு அந்த பதவியை கொடுத்துருவான். அவரை அவருக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு கிடைக்கும், அவருக்கு எல்லா செலவும் அரசாங்கம் செய்யும். அங்கே உட்காந்து சும்மா கையெழுத்து போடாமல் ஒன்றும் போடாமல் அவர் வாட்டு உட்காந்துருப்பார். இதுதான் கவர்னரோட வேலை. இருக்கிறதுலே யாராவது உங்களுக்கு நல்ல ஒரு செட்டில்மெண்ட் கவர்மெண்ட்டு கொடுக்கணுன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு உங்களை கவர்னராக போட்டான்னா உங்களுக்கு எல்லா வேலைக்காரனும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி தான் ரோமர்கள் என்ன பண்ணாங்க, பிரதான ஆசாரியரை போட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சவனா போட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பொலிட்டிக்கல் செட்டப் ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா ஒரு சரித்திரம் தெரிஞ்சு கொள்ளுங்க. ரோமர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு 100 வருஷத்தில் ஏறக்குறைய 28 பிரதான ஆசாரியர் இருந்தாங்க மொத்தம். அப்போ பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரதான ஆசாரியர் இருந்து அவர் மரிக்கிற வரைக்கும் அவர் தான் பிரதான ஆசாரியர். அதுக்கப்புறம் அவருடைய மூத்த பிள்ளை பிரதான ஆசாரியராக வரும். இப்போ ராணிக்கு அப்புறம் சார்ல்ஸு. பாவம், சார்ல்ஸுக்கு எவ்வளோ நாள் கிடச்சிது. ஏன்னா அவர் அவ்வளோ காலம் வெயிட் பண்ண வேண்டியது ராஜாவாகிறதுக்கு. இனி தெரில வில்லியம் எவ்வளோ காலம் வெயிட் பண்ணுவார்னு தெரில. ஏன்னா அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடியது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எப்படின்னா, கிட்டத்தட்ட 28 பேர்னா என்னென்னா ரொம்ப மோசம். ஆனால் இந்த காய்பா எப்படிப்பட்ட ஆள்னா, இருக்கிறதுலே 22 வருஷம் ஆட்சி செய்த 22 வருஷம் பிரதான ஆசாரியராக இருந்த ஒரு ஆள்னா இவர் தான். 22 வருஷம் 15லேருந்து கிறிஸ்துவுக்கு முன் 15லேருந்து 37 வரைக்கும் யாராக இருந்தார், இவர் தான் பிரதான ஆசாரியராக இருந்தார். 22 வருஷம். அப்போ இவர் எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் கில்லாடி பாருங்க. 22 வருஷத்தில் எத்தனை தேசாதிபதி மாறி இருப்பாங்க ரோமாபுரி அரசாங்கத்திலிருந்து. அப்போ என்னன்னா, இவர் பயங்கரமான ஆள். இப்போ இவருக்கு என்னன்னா, அவங்க மாமனார் மோசமான ஆள் சொன்னேன் இல்லையா, அண்ணா. ஏன் அண்ணாவுக்கு கோபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை சுத்தம் பண்ணார் இல்லையா, அவர் சுத்தம் பண்ண இடம் பேர் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பசார் ஆஃப் அண்ணா பசார். அவர் தான் குத்தகைக்கு எடுத்து அவர் தான் கடை வச்சுருந்தார், மணி சேஞ்சர் எல்லாமே. அதைத்தான் இயேசு கிறிஸ்து அடித்து நொறுக்கினார். நம்ம பிஸ்னஸ்லேயே கையை வச்சிட்டார். நான் அதனால தான் அடிக்கிறதுக்கு சொல்லுவேன். ஏன்னா இப்போவும் இயேசு கிறிஸ்து வந்தார்னா காணிக்கை பெட்டி பக்கத்தில் தான் இருப்பார், உள்ள சர்ச்சுக்குள்ளே வந்தார்னா சாட்டையோடு தான் வருவார் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு வந்தாருன்னா இப்போ நிறைய பேர் சாட்டையோடு தான் ஓடத்தான் செய்யணும். ஏன்னா இன்றைக்கி காசுக்கு தானே ஊழியம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்னென்னா, இங்கே 22 வருஷமாக இருக்கிறனா இவர் எவ்வளோ பெரிய கில்லாடி. இதில் இன்னொரு என்ன வேணால் பண்ணார்னா, அதாவது ஒரு கன்னியை தான் கல்யாணம் பண்ணணும். ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறவர் ஆசாரிய வம்சத்துலேருந்து ஒரு கன்னியை தான் கல்யாணம் பண்ணணும். இப்போ காய்பா என்ன பிளான் பண்ணார்னா, அண்ணாவோட மகள் ஒரு 12 வயது உள்ள பிள்ளைய கல்யாணம் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாரு, மருமகனாக மாறி பிரதான ஆசாரியரை வாங்கிட்டார். பார்த்தீங்களா எப்படின்னு? பூரா பொலிட்டிக்கல்ஸ் தான், பாலிட்டிக்ஸ் இது ஃபுல்லாகவே. எப்படி நான் அவருடைய மருமகன் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு மினிஸ்ட்ரி கொடுத்துருவாங்க, நான் பாஸ்டர் ஆயிடுவேன், அந்த மாதிரி தான் இது. நான் பைபிளில் இருக்கிறத சொல்கிறேங்க. நீங்கள் வேறு யாரையாவது நினச்சிட்டு நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. வசனத்தில் அதுதான் இருக்குது. இப்போ இந்த காய்பா என்னென்னா பயங்கர வெல்த்தி. இப்போ எங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே கூட்டு போகிறாங்க தெரியுமா? காய்பாவோட அரண்மனைக்கு தான் கூட்டு போவாங்க. அரண்மனை அவர் இருந்தது. பிரதான ஆசாரியர் எப்படி? பிரதான ஆசாரியர் எங்கே இருக்கணும்? தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுக்கும் மக்களுக்கும் இருக்கணும். ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரு? அரண்மனையில் இருக்கிறாரு. இப்போ நிறைய பாஸ்டர் அப்படி தான் இருக்கிறாங்க. பிரதான ஆசாரியர் காய்பா மாதிரியே அவங்களும் கேட்டட் கம்யூனிட்டி வச்சு அவங்களும் பவுன்சரோடு தான் இப்போ போகிறாங்க. அரசியல்வாதியும் சரி, நடிகனும் சரி, சில பாஸ்டர்ஸும் சரி, பவுன்சர் இல்லாமல் போகிறதில்ல ஆகிப்போச்சு இப்போ. ஏன்னா அப்படி ஆயிட்டாங்க. அவங்களும் இருக்கிறது அரண்மனையில் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாங்க. இப்போ இந்த காய்பாவை என்ன பண்ணுறாரு, அவர்
இப்போ ஆலோசனை பண்ண கூட்ட சேர்த்துட்டார். சரியா? ஆலோசனைக்கு ஆளை சேர்த்துட்டார். இது கூட யார் இருக்கிறா? பிரதான ஆசாரியர் கூட சீஃப் ப்ரீஸ்ட் என்று சொல்லக்கூடிய இவர் யார்? தேவாலயத்தில் உள்ள போலீஸ் இருக்கு இல்லையா, தேவாலய போலீஸ். ஏன்னா தேவாலயத்துக்குள்ளே யார் வரமாட்டாங்க? ரோமன் சோல்ஜர்ஸ் வரமாட்டாங்க. அதுக்குன்னு காவலாளர்கள், தேவாலயத்தை காவலாளர்கள். அந்த காவலாளர்களுக்கு ஒரு தலைமை காவலர், அவங்களுக்குள்ளவர் அவர் இருக்கிறார். இது போக நோபல் மேன் என்று சொல்லக்கூடிய மக்கள். இவங்க யாருன்னா, இவங்க வந்து வெல்தி மக்கள், நல்ல ஒரு இதில் சோசியல் ஸ்டாண்டிங்கில் உள்ளவங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு மூப்பர்கள் என்று சொல்லக்கூடியவங்களாம் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இது போக வேத பாரகர்கள் இருக்கிறாங்க. இது போக யார் இருக்கா? ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கூடி என்ன பண்ணுறாங்க? எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யணும்னு தேடுறாங்க. எதுக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மத்திய 23வது ஒரு அதிகாரம் போதுமே, அவர் சொன்ன அந்த ஒரு இது போதுமே, அதை வச்சே இவரை போட்டு தள்ளிடலாமே இவங்க. இப்போ இவங்க எல்லாம் கூடி என்ன பண்ணுறாங்க? ஆலோசனை பண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. என்ன, எப்படியாவது கர்த்தரை கொலை செய்து விட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன, இவர்கள் எல்லாருடைய வெறுப்பு என்ன செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியோ கொண்டு போய் கல்வாரி சிலுவையில் சேர்க்கணும்னு சொல்லக்கூடியது. இதில் ஒரு காரியம் என்னென்னா, இந்த ஒரு இடத்துல தான் கிருபையும் பாவமும் ஒன்றா ஒரு இடத்துக்கு போகிறது. கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணுது? நம்மளை கொண்டு போய் நம்மளை மீட்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவை கொண்டு போகுது. பாவம் என்ன பண்ணுது? இவங்களுடைய பிரதான ஆசாரியர் சீஃப் பிரிஸ்ட் இவங்களுடைய பாவம் என்ன பண்ணுது? எப்படியாவது ஒரு கல்வாரி சிலுவை கொண்டு போகணும்னு பார்க்குது. கிருபையும் பாவம் ஒன்றா சேர்ந்து செயல்படுகிற இடம் இது ஒன்று தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு கொண்டு போகிறது. கிரேஸ் அண்ட் சின் ஒர்க்ஸ் டுகெதர் ஃபார் த சேம் கோல். இது ஒரு இடம் தான். ரொம்ப அருமையாக இதுக்கு மத்தியில் என்னன்னா, கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு, கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கக்கூடிய ஒரு கூட்டம். 6வது வசனம் பாருங்க. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் 2 காரியம். இது முதல்ல இதை சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து யோவான் 12வது அதிகாரம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துடுறேன். யோவான் 12வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிமள தைலம் பூசுறது மரியாள். அது யாருக்காக? லாசருவை உயிரோடு எழுப்பினதுனால அவரை கனப்படுத்தும் விதமாக நடந்த ஒரு காரியம். லூக்கா 7வது அதிகாரத்தில் இன்னொரு பெண் வந்து ஆண்டவருக்கு இது பண்ணுறாங்க. அது யாருன்னா ஒரு பாவமான ஸ்திரீ. அது வேற. சரியா? மத்தேயிலே மார்க்லேயும் இருக்கிறது வேற. அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா 3 டிஃப்ரெண்ட். ஏன்னா நீங்கள் வந்து யோவான் 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்புன்னு இருக்கும். இது 2 நாளைக்கு முன்னாடி. சரியா? ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே வந்து இந்த ஸ்திரீயினுடைய பெயர் குறிப்பிடப்படலை. இவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இது பண்ணுவதற்கு சீமோன் என்பவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த சீமோன் யாராக இருந்தார்? குஷ்டரோகியாய் இருந்த. அப்படின்னா என்ன? இவர் இதுக்கு முன்னாடி குஷ்டரோகியாக இருந்து, இப்போ குஷ்டமாக இருந்தால் வந்திருக்க மாட்டார். ஏன்னா இப்போ குஷ்டமாக இருந்தால் அந்த வீட்டில் எல்லாரும் கூடி இவங்கெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா இவர் குஷ்டரோகியாக இருந்தார். எங்கேயோ இயேசு கிறிஸ்துவை சந்தித்து இவருக்கு குஷ்டம் போயிடுச்சு. இவர் இதாகிட்டார். இப்போ இதுவாக இருக்கிறாரு. அதனால இவர் வீட்டுக்கு அவர் சாப்பிட கூப்பிட்டுருக்கார். இயேசு கிறிஸ்துவ சாப்பிட கூப்பிட்டார். இயேசு கிறிஸ்து சந்தோஷம் சாப்பிட போகிறார். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இங்கே போய் இங்கே சாப்பிட போகிறாரு. ஏன்னா இங்கே வந்து இப்போ ஒரு சாப்பிட போயிருக்காரு. யார் வீட்டுக்கு? ஒரு குஷ்டரோகியாக இருந்து அவன் விடுதலை பெற்றவன் சாப்பிட கூப்பிட்டுருக்கான். இந்த சாப்பிட கூப்பிட்டவன் வீட்டுக்கு போகும்போது 7வது வசனம் பாருங்க. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். என்னன்னா, வழக்கமா வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தரை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா அது யாரு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தைலத்தை பூசி அவங்கள உட்கார வைப்பாங்க. ஏன்னா நம்மளை மாதிரி அந்த காலத்தில் வந்து நான் போய் உடனே ஷவருக்கு போயிட்டு வரேன், உடனே ப்ரஷ் பண்ணிட்டு வரேன், அதெல்லாம் கிடையாது. எல்லாம் வேர்வை இதில் வருவாங்க. அதனால் ஒருத்தங்களை விருந்து கூப்பிட்டாங்கன்னா, யார் விருந்து கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு நல்ல தைலம் பூசி உட்கார வச்சு அப்போ தானே மனமாக பேச முடியும். அதனால் அவங்க எப்போவுமே அந்த மாதிரி ஒரு கனப்படுத்தக்கூடிய காரியம் செய்வாங்க. இப்போ இந்த கணத்தை பண்ண வேண்டியது யார்? சீமோன் பண்ணியிருக்கணும்.
ஆனால் பண்ணலை. யார் பண்ணுறா? ஒரு சகோதரி பண்ணுறாங்க. இந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க? விலை உயர்ந்த பரிமள தைலம். நீங்கள் மார்க் இதனுடைய ஒத்த பகுதியினுடைய பகுதி மார்க்கில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய விலை எவ்வளவுன்னா 300 தினாரி. ஒரு நாளைக்கு ஒரு சம்பளம் வந்து ஒரு ஆளுக்கு 1 தினாரி. அப்போ ஒரு வருஷ சம்பளத்தை இந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க? வாங்கிட்டு வந்து அதை தலையில் ஊற்றுறாங்க. நீங்கள் மார்க்கில் இது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பாட்டிலே உடைச்சிட்டாங்கன்றது. எப்படி? இங்கே ஒரு ஓப்பன் பண்ணி ஊற்றுறாங்க. ஏன்னா பரிமள தைல குப்பின்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி ஒரு மாதிரி இருக்கும். மேலே மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து பரிமள தைலம் எங்கன்னா அந்த காலத்தில் நேபாள் பகுதியில், இது ஹிமாலயாஸ்லேருந்து தான் வந்தது, இந்தியாவிலேருந்து தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு விலை இருந்தது. அது உண்மையிலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு காரியம். இந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க? அதை எடுத்து கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து அவருடைய தலையில் ஊற்றுறாங்க. இது எதை காட்டுதுன்னா, அவங்க கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அன்பையும் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற ஒரு கனத்தையும் காட்டக்கூடியதாக. இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஆனர், இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் லவ். யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷ சம்பளத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து கர்த்தர் மேலே ஊற்றுறாங்கன்னா என்ன அர்த்தம்? மீதி பேர் கேட்டாங்க, இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறாரு, 3ஆம் நாள் உயிர்த்தல போகிறாருன்னு சொல்லி. ஆனால் இந்த சகோதரி மட்டும் அதை முழுமையாக விசுவாசிச்சாங்க. இந்த சகோதரிக்கு என்ன கர்த்தர் சொன்னார், இவர் மரிக்க போகிறாரு, ஒரு உயிர்த்தல போகிறாருன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க? அவரை கனப்படுத்தும் விதமாக, அவர் மேல் வைத்திருக்க தன்னுடைய அன்பை காட்டும் விதமாக அந்த ஒரு வருஷ சம்பளத்தை எடுத்து கொண்டு வந்து அதை அப்படியே அந்த இயேசு கிறிஸ்து மேலே ஊற்றுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு கனம். தயவு செய்து நான் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தாராள குணமாக இருக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் யாருன்னு காட்டும். ஒரு கிறிஸ்தவன்னா எப்படி இருக்குன்னா, தனக்கு உண்டானது தாராளமாய் கொடுக்கக்கூடியவன் தான் கிறிஸ்தவனுடைய அடையாளம். நீங்கள் என்னைக்கு வந்து ஒரு கஞ்சாமெட்டியாக ஒரு கருமையாக இருக்கிறீங்களோ நீங்கள் எந்த பகுதியிலையுமே முன்னேற மாட்டீங்க. இது வந்து ஜென்ரலாகவே ஒருத்தருக்கு இலவசமாக நேரத்தை கொடுக்கறது, உங்களுக்கு உண்டான காரியங்களை கொடுக்கறது, இல்லை பொருளாதாரத்தை கொடுக்கறது இருக்கு பாருங்கள். பணமும் பொருளாதாரமும் உங்கள் நேரமும் கொடுக்குறீங்க பாருங்கள். இது 2 முக்கியமான காரியம். எப்பன்னா நீங்கள் உண்மையிலே தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் புரிந்து கொண்டீங்கன்னா தான் இதை செய்வீங்க. இப்போ இந்த சகோதரி கொண்டு போய் ஊற்றுனாங்கல்ல, அவங்களுக்காக மட்டும் ஊற்றலை, எனக்காக ஊற்றுனாங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்காக ஊற்றுனாங்க. ஒவ்வொருத்தருக்காக. எவ்வளோ பெரிய காணர் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை பாருங்கள். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், நம்ம எப்படி கொடுக்குறோம்? நம்மளை வலிக்காமல் கொடுக்குறோமா, இல்லை வலிச்சு கொடுக்குறோமா? என்கிட்ட இருக்குது, நான் அதனால் கொஞ்சம் போல் நான் கொடுக்குறேன். நான் கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க? எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? how do you honor God? How do you love God? How do you show that you love God? நீங்கள் எப்படி கர்த்தரை நேசிக்கிறீங்கிற எப்படி பண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க? ஏன்னா நான் போன இதில் சொல்லும்போது என்கிட்ட 2-3 பேர் கேள்வி கேட்டாங்க, அப்போ கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு நம்ம உதவி செய்வது? ஏன்னா போன மத்தேயு 25வது அதிகாரம் 31லேருந்து 46 வரை உள்ள வசனங்களில் சிறியவனாகிய ஒருத்தனுக்கு செஞ்சீங்கன்னா நீங்கள் எனக்கே செஞ்சீங்க, என் சகோதரர் ஒருத்தருக்கு செஞ்சீங்க, அப்போ கிறிஸ்தவங்க அல்லாதவங்களுக்கு செய்கிறது சரியா தப்பான்னு வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், கிறிஸ்தவர்களுக்கு செய்வதுதான் பிரதானமான காரியம் விசுவாச குடும்பத்தாருக்கு. ஏன்னா நீ உன் சொந்த சகோதரனுக்கு பசி பட்டினியை நீ பார்க்கலைன்னா நீ எப்படி அடுத்தவன் மேலே இரக்கம் காட்டுவ? அது பொய். நிறைய பேர் இன்னைக்கு நிறைய அந்த நாயை காப்பாற்ற போகிறேன், மாட்டை காப்பாற்ற போகிறேன், ஃபாரஸ்ட்டை காப்பாற்ற போகிறேன், இதை காப்பாற்ற போகிறேன். டேய், நீ முதல்ல உன் சொந்த குடும்பத்தை காப்பாற்றுறா, உன் சொந்த சகோதர சகோதரிகளை காப்பாற்று. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி கிளம்பிட்டாங்க. நாங்கள் மதர் எர்த்தை லவ் பண்ணுறோம், நாங்களும் தான் பண்ணுறோம். இது அழிய போகுதுன்னு தெரியுமே, எங்களுக்கு அழிய போகுது தெரியும். நாங்கள் யாரை நேசிக்கிறவங்களா இருக்கோம்? கர்த்தருடைய சந்ததியை நேசிக்கக்கூடிய மக்களா? எனக்கு அருமையான நன்றாக தெரிஞ்சுக்கணும். இந்த சகோதரி செஞ்சது என்னன்னா,
அவ்வளோ ஒரு பெரிய காரியம், அற்புதமான காரியம். ஏன்னா தான் அந்த உணர்வு உங்கள் இருதயத்தில் இருக்கா பாருங்க. நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், நான் கர்த்தருக்கு கொடுக்கணும், நான் என்னுடைய தேவைகளை மீறி நான் கர்த்தருக்கு எனக்கு நான் மத்தியானம் தூங்குறது எனக்கு பிடிக்கும், ஆனால் அதை விட்டுட்டு நான் கர்த்தருக்கென்று ஒரு காரியம் செய்கிறதுக்காக போகிறேன். நான் எனக்குன்னு வேற காரியம் செய்கிறது பிடிக்கும், நான் அதை விட்டுட்டு கர்த்தருக்குன்னு போகிறேன். இந்த வீக்கெண்டு எனக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ தான், ஆனால் நான் போகல, நான் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வித் காடுக்கு வர்றேன், இல்லை நான் கர்த்தருடைய காரியத்துக்கு செய்கிறேன். எங்கன்னா உன்னுடைய சுயத்தை விட்டு விட்டு கர்த்தருக்குன்னு செய்றியா? அதுதான் கொஸ்டின். என் சகோதரி நினைச்சிருக்கலாமே, எதுக்கு? ஏன்னா 8வது வசனம் பாருங்களேன், அங்கிருந்து சீஷர்கள் சிலர் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? நிறைய பேருக்கு இதான் வரும், அதெல்லாம் வேஸ்ட் பிரதர், சும்மா எப்போ பாரு மீட்டிங்கு, சும்மா எப்போ பாரு பைபிள் எப்போ சும்மா எப்போ பாரு, அதெல்லாம் வேஸ்ட்டு பிரதர். சீசா தான் சொன்னான், இதெல்லாம் வேஸ்ட்டு. ஒய் வேஸ்ட். ஏன்? நான் ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா, 1 மணி நேரம் கேட்டோமா, அதோட போதுனே, விடுங்கண்ணே, நமக்கெல்லாம் அவ்வளோதான், கெருஸ்துக்கும் நமக்கு அவ்வளோதான். நான் வேறு எதுவுமே செய்ய மாட்டேன், நான் 4 பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன், நான் என் நேரத்தை செலவு பண்ண மாட்டேன், நான் என் காணிக்கையை கொடுக்க மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன். வச்சுக்கோ, தாராளமாக வச்சுக்கோ. ஆனால் கர்த்தர் முன்னாடி நிற்பே இல்லை, வச்சுக்கோங்க, தாராளமாக வச்சுக்கோங்க. See, God has no problem in giving you money. God has no problem in having you money. But God has a problem money having you. கர்த்தருக்கு என்ன பிரச்சனைனா பணம் உன்னை ஆளக்கூடியதா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க பணம் அலைகிற பிசாசுகளாக இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க, பண பிசாசுகள் இருக்கிறாங்க. லவ் ஆஃப் மணி. 1 தீமோத்தேயு 6:10 என்ன சொல்லுது? பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பணத்துக்காக சண்டை எவ்வளவு குடும்பங்களில், எவ்வளவு இதில் பிரச்சனை பாருங்க. ஆனால் கிறிஸ்தவன் பேரு, நீ முதல்ல எப்படி இருக்கிற? ஏன்னா அவங்க கேட்குறான், எதுக்கு வேஸ்ட்டு? அடுத்து அதுக்கு ஆலோசனை பாருங்களேன், 9வது வசனம். இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். என்ன உடனே காமன், அதை நம்ம இதுக்கு செஞ்சிருக்கலாம், அதை நான் இதுக்கு செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் தெளிவா நெத்தியடி கொடுக்குறாரு. அடுத்த வசனம் பாருங்க, 10வது வசனம் பாருங்களேன். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்கிறார். இவ செய்கிற நற்கிரியை எனக்கு உண்டானது, நீ அவளை விட்டு நீ தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனத்தை என்ன சொல்றாரு? தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்களோ. தரித்திரன் எப்போதும் உங்ககிட்ட இருக்கிறான், நான் உங்ககிட்ட இருக்க மாட்டேன், நான் உங்களிடத்தில் இரேன். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, தரித்திரருக்கு செய்வதா கிறிஸ்தவனுக்கு செய்வதா? முதலாவது நோக்கம் கிறிஸ்தவனுக்கு செய்வது. கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்றாரு, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யாது இருந்துராத. 9வது 10வது வசனம். ஆனால் என்ன விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு ஏன் கர்த்தர் அதை சொல்றாரு தெரியுமா? ஏன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சகோதர சகோதரிகளா, இப்படிப்பட்ட ஒரு குடும்பமா, இதில் நான் ஒரு அங்கமாக வரணும்னு வெளியே இருக்க பார்த்து சொல்லணும். அதுக்கு தான் சொல்றாரு. அதனால தான் யோவான் 13வது அதிகாரம் 34 35 வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? இந்த உலகம் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் எப்படி அறியும்? நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் காட்டக்கூடிய அன்பின் மூலமாக தான் அந்த உலகம் அறியும் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்னன்னா, நீங்கள் காண்கிற சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய உதவி, கர்த்தருக்கு செய்யக்கூடிய உதவி, அது மாத்திரமல்ல கிறிஸ்துவுக்கென்று நீங்கள் எதை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க, எதை இழக்க தயாராக உள்ள மக்களாக இருக்கிறீங்க. உங்களை கொடுக்க முடியாதபடி உங்களை எது கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கிறது? பண ஆசையா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா அந்த சகோதரி என்ன செய்யக்கூடிய காரியம் என்ன? கிறிஸ்துவுக்கு செய்யக்கூடியது. நான் அதுக்காக மற்றவங்களுக்கு செய்யாதீங்கன்னு சொல்லலை. தெர் இஸ் அ டைம் ஃபார் அ சேரிட்டி, தெர் இஸ் அ டைம் ஃபார் அ பிலாந்தரபி. நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிறது அதெல்லாம் ஒரு இது இல்லை, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. ஆனால் பிரதானம் எது? வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கோல்? நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறீங்க, அதுதான் முக்கியம். முதலாவது உங்களுக்கு என்ன தோணுது? நீ முதல்ல சம்பளம் வாங்குறியே, இல்லை நீ காசு வருதே, இல்லை உனக்கு இது வருதே, நீ முதல்ல என்ன செய்கிற? கர்த்தருக்கு கொடுக்குறியா? முதல்ல
நீ யோசிச்சு பாருங்க, யாருக்கு உங்களுடைய முதலாவது யாருக்கு போகுது? ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த சகோதரி 1 வருஷ சம்பளங்க. யூ see the exorbitant love. அந்த ஒரு விலை பிரயத்தை பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. நானும் பார்த்துருக்கேன், நம்ம சபையில் நிறைய பேர் இந்த சபை கட்டுவதற்கு இதுக்கெல்லாம் காசு கொடுத்துருக்கீங்க. சாதாரண மக்கள் தான் நிறைய செய்வாங்க. ஏன்னா அந்த ஜெனரஸ் ஹார்ட் வேணும். அது இருந்தால் தான் வரும், இல்லைன்னா வராது, வரவே வராது. ஏன்னா அந்த சகோதரி செஞ்சதுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய காரியம் பாருங்க. 12வது வசனம், என்ன காரணத்துக்கு செஞ்சார்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. என்ன, இவளுக்கு நான் யாரு, நான் என்ன நடக்க போகுதுங்கிறத முழுமையாக விசுவாசித்தா இவளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இது செஞ்சதுனால நான் என்ன செய்ய போறேங்கிறது சொல்றாரு பாருங்க. 13வது வசனம் பாருங்க. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ, உலகத்தில் எங்கெங்க லண்டன்ல நம்ம ஹேரோல பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக, இவளை நினைவு கூறும்படியாக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் சொன்னார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நம்ம இந்த நாள்ல அந்த சகோதரியை பத்தி பேசுறோம். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது பாருங்க. எனக்கு அருமையான நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு பெயரிடப்படாத சகோதரி. அந்த சகோதரி செஞ்சது எனக்காக செஞ்சா. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு நான் நினைக்கிறேன் கர்த்தர் மேலே அந்த சகோதரி காட்டின பாசம், கர்த்தர் மேலே அவள் காட்டின ஒரு அந்த அன்பு, கர்த்தரை கனப்படுத்தணும்னு செய்த காரியத்தில் அவள் என்னையும் நினச்சி எனக்காக செஞ்சான்னு நான் நினைக்கிறேன். 1 வருஷ சம்பளத்தை எடுத்து கொண்டு போய் அதை எடுத்து அப்படியே ஊத்துறாங்க. ஆனால் கூட இருக்கிற ஒரு கூட்டம், கர்த்தர் கூட இருந்த விசுவாசிக்காத ஒரு கூட்டம், சபையில் இருக்கிற ஒரு கூட்டம் இது வேஸ்ட்டுன்னு சொல்லுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இது என் அடக்கத்துக்கு. அது மாத்திரமல்ல, எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதோ, எங்கெல்லாம் உலகத்தில் எங்கெல்லாம், மிடில் ஈஸ்டில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. என் தேவன் சொன்னார், 2000 வருஷத்துக்கு அப்புறம் லண்டனில் நம்ம இன்னைக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம், அவங்கள குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அருமையானவர்களே, உங்களை இன்னைக்கு எது கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கிறது? எது உங்களை நெருக்கி ஏவுகிறது? நிறைய நேரங்களில் நம்ம மாம்ச பிரகாரமான தேவைகளுக்கே கர்த்தரை தேடுறவங்களா இருக்கிறோமா? இல்லை எனக்கென்று மரித்து உயிர் தெழுந்த அந்த கர்த்தருக்கென்று நான் வாழ்கிறேன்னு பார்க்குறீங்களா? நிறைய நேரங்களில் நம்ம சில காரியங்களில் நம்ம வருத்தப்படுறோம். இயேசு கிறிஸ்து நிராகரிக்கப்பட்டார். He was rejected by the religious leaders. ஆனால் அது தேவனுடைய திட்டமாக இருந்ததை புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவ திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரிஜெக்ஷனை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. சந்தோஷமாக சிலுவைக்கு போவீங்க. அங்கே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சிலுவைக்கு போகிறதுக்கு ஒரு அழகா நேர்த்தியா இந்த ஒரு காரியத்தை செய்தார். இந்த சகோதரி இப்படிப்பட்ட ஒரு விலையேர்ந்த காரியத்தை செஞ்சாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க? Have you received him as your Lord and Savior? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை ஏனோ தானோ என்று போய் கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தாருன்னே, நான் அவருக்கென்று வாழ விரும்புகிறேன்னா உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கா? கர்த்தருக்கென்று நான் உதாரணத்துவமாக எதையாவது செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? நான் சர்ச்சைக்கு காணி கேட்கல, தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா அந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு என்ன தேவையோ அது கர்த்தர் யாரை கொண்டாவது கொடுத்துட்டு தான் இருக்கார். அதனால் ஒரு காலம் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், ஊழிய ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய தேவைகளை நம்ம யாருக்கிட்டையும் சொன்னது கிடையாது. கர்த்தர் சம்பூர்ணமாய் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு நான் சாட்சி. கர்த்தர் அருமையான சகோதர சகோதரிகளை அங்கங்கே எழுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணி கொண்டு இருக்கார். அதனால இல்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் வரணும்னா உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, கர்த்தருடைய மரணம் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார்னா
நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறீங்களா? உதாரணத்துவமா நான் என்ன செய்ய முடியும், நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்தில் வாழக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். முதல்ல நீங்கள் கர்த்தருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசித்து அவர்தான் என்னுடைய நம்பிக்கையின் நங்கூரம் என்று சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்கொண்டீங்கன்னா, அப்படி எடுத்துக்கொண்டவங்க உங்கள் வாழ்க்கை அதற்கேற்றாற் போல் இருக்கிறதா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களை நீங்களே சுயசோதனை பண்ணி பாருங்கள். கூட இருந்த சீஷர்கள் இது வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சகோதரி 1 வருஷத்துக்குரிய கூலியை கொண்டு வந்து ஒரு பரிமள தைலமாக கர்த்தர் மேலே ஊத்துறா. இன்னைக்கு உங்ககிட்ட கர்த்தர் பேசுனா 1 வருஷம் கூலி இல்லை, மேபி 1 மாத சம்பளத்தை பூராத்தையும் இந்த ஊழியத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு ஊழியத்துக்கு இல்லை யாரோ ஒரு ஊழியக்காரருக்கு இல்லை யாருக்கோ கர்த்தர் கொடுக்க சொன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனசு வருமா? முதல்ல ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. There is no gain without pain. வலி இல்லாத காணிக்கை இல்லைங்க. உங்களை மீறி தேவனுக்கென்று வாழக்கூடிய ஒரு மகளாய் மகனாய் இருக்கிறேன்னு இருக்கிறீங்களா? நான் நிறைய நேரம் யோசிச்சு பார்த்துருக்கேன். நம்ம சபை நல்லா வளருது, நம்ம நிறைய சபைகளை நிறுவி கொண்டு இருக்கிறோம். பேசாமல் சந்தோஷமாக இங்கேயே வாரம் இங்கேயே இருந்து நல்லா பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏன் எத்தனை தேசங்களுக்கு இவ்வளோ காரியங்களுக்கு நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை நேரம் விமானத்தில் பிரயாணம் பண்ணி போய் ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு இடமா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காரியமாக செய்கிறோம் அப்படின்னு சில நேரத்தில் தோணும். அப்போல்லாம் பார்ப்பேன், அப்போஸ் நான் என் பவுலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லையே. ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க செய்த ஒரு தியாகங்கள், தங்கள் ஜீவனையே கொடுத்து இந்த கிறிஸ்தவத்தை கொடுத்தாங்களே, அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் என்னத்தை செஞ்சிட்டோம்? ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே. எங்களை இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசத்தில் வசதி வாய்ப்புகளோட இவ்வளோ காரியங்களோட வச்சிருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் சில்லறத்தனமாக ஏதோ சில காரியங்களை தேடி, அற்பமான காரியங்களை தேடி, மனுஷனுடைய கௌரவத்தை தேடி, மனுஷங்க என்ன மதிக்கணும்னு சொல்லி கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறோமே. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நீங்க நல்லவன் சொல்றதுக்கு கர்த்தர் வேணுமா இல்ல மக்கள் வேணுமா? இல்ல நீங்க செய்யற காரியம் கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய காரியமா இல்லையா? ஒரு நிமிஷம் நீங்க உங்களை நீங்களே சுய சோதனை பண்ணுங்க. இங்க இருக்கிற யாராவது, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்றவங்க, தயவு செய்து நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரே அந்த சகோதரியை போல நானும் ஒரு தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே உமக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பு கொடுத்தல் உங்ககிட்ட உண்டாகட்டுமா? நான் என்னத்தை கொடுத்துட முடியும் கர்த்தருக்கு? நம்ம என்னத்தை கொடுத்து நம்ம கொடுக்கிற காணிக்கையில கர்த்தர் பிரியமாயிருவாரா? இல்லையே. நம்முடைய இருதயத்தை தானே பார்க்கிறாரு. மகனே மகளே, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களே, அந்த நேசத்தை, ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்கிறேன்னு சொல்றீங்களே, அந்த ஆராதனையை எப்படிப்பட்ட ஒரு தியாகம் உள்ள ஒரு காரியமா இருக்கிறது. இதுவரை இல்லைன்னா மனம் திரும்பி, ஆண்டவரே நான் இனி அப்படி இருக்க விரும்பல, ஆண்டவரே எனக்கு பணம் இல்லை, ஆண்டவரே நீங்க தான் முக்கியம், மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யூ ஓ காட் அப்படின்னு சொல்லக்கூடிய, நீங்க தான் எங்களுக்கு முதன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? பல பிதாவே, இதோ இம்மட்டும் நாங்கள் செய்து வந்த பாவங்கள், அக்கிரமங்கள்,
மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த பெயர் சொல்லப்படாத அந்த சகோதரி நாங்கள் பார்க்குறோம், எவ்வளோ பெரிய காரியம் ஆண்டவரே. இந்த சகோதரி சொன்னது செஞ்சது உலகமெங்கும் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுது அங்கே சொல்லப்படும் சொன்னீங்க. இதோ 2000 வருஷம் கழிச்சு நாங்கள் பிரசங்கிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளோ உண்மையுள்ள தேவன். அப்படி வாழ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஒரு புது இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்மை உண்மையாய் நேசித்து உமக்கென்று உண்மையுள்ளவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.